ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen Vento 2014 பண்ணது. ஸோ சன்ரூஃப் பொறுக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல வண்டி வந்திருக்கு நம்ம. இந்த வண்டிக்கு சன்ரூஃப் நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸ்லாம் காட்டுறோம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32க்கு 18 இந்த வண்டியோட சன்ரூஃப் நான் செட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Volkswagen Polo பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் Volkswagen Ventoல பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் லைன்ல எப்படி நம்ம பண்ண போறோம், ரைடு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சின்ன சின்ன வீடியோ காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இருப்பேன். Hi friends, this is VW Ahmed Cars. Friends, 2014 மாடல் Volkswagen Vento. இந்த வண்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து சன்ரூஃப் வேலைக்காக வந்தது. ஸோ சன்ரூஃப் ஒர்க்கோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வண்டியோட சன்ரூஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32க்கு 18 சைஸ் போட்டுக்கிறேன். பெரிய சன்ரூஃப் தான் இது போட்டதுன்னா. நார்மலாக வந்து Volkswagenக்கு ஸ்கோடாக்கு சன்ரூஃப்லாம் போகிற பார்த்தீங்கன்னா 28, 15 அந்த சைஸ் தான் வரும். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம பெரிய சன்ரூஃபே போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சன்ரூஃப் எதில் பார்த்தீங்கன்னா BMW இது. இந்த வண்டியோட சன்ரூஃப் ஃபிக்ஸ் பண்ணது இது பெரிய சன்ரூஃப் தான். ஒரு வாட்டி நம்ம சன்ரூஃப் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனாவோட ப்ராடக்ட் கேட்குறாங்க. சைனாவோட ப்ராடக்ட் நான் பண்ணுறது இல்லை. ஸோ வண்டியோட ஒரிஜினல் பேனல் தான் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த வண்டிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன். க்ளீனாக ஒரு வாட்டி பார்த்துங்க. ஸோ சன்ரூஃப் எதனா பண்ணோம் அப்படின்னீங்கன்னா எனக்கு மெஷர்மெண்ட் மஸ்ட், எனக்கு மெஷர்மெண்ட் தான். ஏன்னா எல்லாருமே ஊர் சைடில் தான் போக மாட்டீங்க. மெஷர்மெண்ட் இல்லாமல் என்னால் எதுவும் சொல்ல முடியல. எல்லாருமே கேட்கறது ஒரு நாள் 2 நாளில் பண்ண முடியுமான்ட்டு. அதுவே என்னால் முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே சைனாவோட ப்ராடக்ட். எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இந்த மாதிரிலாம் சன்ரூஃப்லாம் வருது. அது நம்மளால பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட சன்ரூஃபோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே எல்லாமே வேஸ்ட். அது பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், பட் ஆனால் ஃபியூச்சர்லாம் அது கிடையாது. அதுல இந்த மாதிரி சன்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சைனாவோட சன்ரூஃப் 15 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் தான் வரும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அது போயிடும், வேஸ்ட் அது. ஸோ அது நீங்க அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் எப்பவுமே இந்த சன்ரூஃப் தான் எப்பவுமே நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கும் சரி. மேலே எதுனா கல்லையோ ஏதோ ஒரு தேங்காய் எதனா ஊந்தாலும் இதுதான் நல்லா ஸ்ட்ரென்த்தா தாங்கும். மற்றபடி வேற எந்த இதுவும் தாங்காது. ஸோ நான் அதுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். ஸோ இந்த சன்ரூஃப் பண்றதுனால நான் இந்த சன்ரூஃப் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ எப்பவுமே இந்த சன்ரூஃப் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுங்க அந்த வண்டியோட சைஸ், ஸோ மேலே இருக்கிற மெஷர்மெண்ட், எத்தனை பேர் நிக்க போறீங்க, குழந்தைங்களா பெரியவங்களா, இதுதான் மெயினா எனக்கு தேவை எனக்கு. ஸோ இது இல்லாம சன்ரூஃப் பண்றதுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆளுங்க சின்ன பசங்க நிக்கிறோம் இந்த மாதிரி இத்தனை பேர் போவாங்க வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. மெயினா இந்த வண்டியோட சைஸுக்கு தான் 28 சைஸ்னா அதுக்கு 15 தான் வரும். 32 சைஸ்னா அதுக்கு 18 தான் வரும். இதுதான் சன்ரூஃபோட மெஷர்மெண்ட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன ஐடியான்னு உங்களுக்கு தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.